என்னடா பாத்துட்டு இருக்க? போய் சமாதானப்படுத்து போ. இந்த தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. உயிர் வேதனை தரும் வார்த்தையை உறவே நீ பேசுவதோ? குயில் வீட்டையே குடை சாய்த்திட புயல் காற்று வீசுவதோ? விதியின் ஆட்டம் ஓயாதே, எதுவும் விளையாட்டே வாடாதே. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. கயல், இப்போ உன் மனநிலை என்னவா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நாளுக்கு நாள் பிரச்சனை வேற மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு எனக்கும் ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் ஷாலினி தனாக்கா மேல சந்தேகப்பட்டு பேசுறதும், இன்னொரு பக்கம் அன்பு ஷாலினி குடும்பத்து மேல சந்தேகப்பட்டு பேசுறதும், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா யாரு சரி யாரு தப்புன்னு நம்மளால ஒரு முடிவுக்கே வர முடியல. ரெண்டு பேரும் சொல்ற லாஜிக்கான விஷயத்தை யோசிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு கூட தோணுது. பேசாம நாமளும் இதை பத்தி விசாரிச்சா என்ன? நீங்களும் புரியாம பேசுறீங்க. யார விசாரிக்க சொல்றீங்க? எப்படி நம்மளால விசாரிக்க முடியும்? இவங்கெல்லாம் யாரு? நம்ம குடும்பம். இப்ப இருக்கிற பிரச்சனையே அதுதானே. அன்னிக்கிட்ட போய் நீங்க மூர்த்தியை பத்தி உண்மையை மறைக்கிறீங்க, போய் சொல்லி ஏமாத்துறீங்கன்னு கேட்டா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இல்ல வேதவள்ளி அத்தை கிட்ட போய் நீங்க தான் மூர்த்தி ஏதோ பண்ணிட்டீங்க, எங்களுக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்குன்னு விசாரிச்சா அவங்க தான் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே அன்பு விக்னேஷ விசாரிக்கிறேன்னு கூட்டிட்டு போனதுக்கே அவங்க எப்படி வந்து சண்டை போட்டுட்டு போனாங்க. இப்போ அவங்க அம்மாவையும் விசாரிக்கிறேன்னு போனா விக்னேஷோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதோட அவ்வளவுதான், தேவியோட வாழ்க்கையே போயிடும். இப்பவே அவங்க இத வச்சு என்ன முடிவெடுப்பாங்கன்னே தெரியாது. இந்த பிரச்சனையை வச்சு வேதவள்ளி அத்தை விக்னேஷை எப்படி மாத்துவாங்கன்னே தெரியல. பிரச்சனைக்கான வழியை தேடி போகலான்னு பார்த்தா எல்லா பக்கமும் நமக்கு தான் பிரச்சனை. ஷாலினி சொல்ற மாதிரி தனு அன்னைக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குன்னு அதை நம்ம கேட்க போனா அவங்க நான் வீட்டை விட்டே போயிடுவேன்னு நம்மள லாக் பண்றாங்க. இதை தாண்டி என்னால வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? யாருமே சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற மனநிலைமையில இல்ல. எல்லாரும் பிரச்சனைக்கான காரணம்னு ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கை காட்டிட்டு இருக்காங்க. குடும்பத்துக்குள்ளேயே இவங்க தான் தப்பு அவங்க தான் தப்புன்னு குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரியா இருக்குமா சொல்லுங்க? ஆனா நமக்கு இப்ப அதை விட்டா வேற வழி இல்லையே. வழி கிடைக்கும்னு நம்புறேன். கடவுள் அப்படியெல்லாம் நம்மள மொத்தமா கைவிட்டுற மாட்டாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாப்போம். மூர்த்தியை கண்டுபிடிக்க என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியையும் எடுக்கிறேன். அப்ப இந்த பிரச்சனைக்கான முடிவு கிடைக்கும். நீ இவ்வளவு நம்பிக்கையோட இருக்கல்ல, நிச்சயமா உன் நம்பிக்கை வீண் போகாது கயல்.
நான் உன் கூட இருக்கேன். மூர்த்தியை கண்டுபிடிப்போம். தேவி, குழந்தை என்ன பண்றான்? தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குறானா? ம். பால் குடுத்துட்டியா? ஆறுமுகம் சிஸ்டர். ரெடியா? எல்லாமே பேக் பண்ணி ரெடியா இருக்கு. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் ஆட்டோ வர சொல்லு. சொல்லிடுறேன். மா மா என்னாச்சுமா? நேத்து நடந்ததே நினைச்சு ஃபீல் பண்றியா? சரி விடுமா, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். மா என்ன அண்ணி, நீங்க இப்போ ஓகேவா? ஹோட்டலுக்கு வரீங்களா? போலாமா? பர்ஸ் எடுத்துட்டு வரேன். ம். ம். மாமா என்னது இது? புது நம்பரா இருக்கு. ஒருவேளை அவர்தான் பண்றாரோ? ஹலோ. நான் எஸ்ஐ பேசுறேம்மா. நீங்க தானே உங்க வீட்டுக்காரக்காரன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்க. ஆமா சார், நான் தான் கொடுத்தேன். என் புருஷன் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சா சார் உங்களுக்கு? சார் எங்க சார் இருக்காரு அவரு? அதை நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம்மா. அந்த விசாரணையில ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. என்ன சார் சொல்லுங்க சார். மா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு பதட்டப்படாதீங்கம்மா. நீங்க உடனே கிளம்பி கொஞ்சம் ஜிஹெச்சுக்கு வாங்க. ஜிஹெச்கா? எதுக்கு சார் ஜிஹெச்க்கு வர சொல்றீங்க? மா, உங்க ஹஸ்பண்ட் மும்பைக்கு தானே வேலைக்கு போனதா சொன்னீங்க. ஆமா சார். மும்பைல ஒரு ஹோட்டல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல நிறைய பேர் இறந்திருக்காங்க. அதுல சென்னையை சேர்ந்த 2 பேரோட பாடிய இங்க ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் உங்க ஹஸ்பண்டா இருப்பாரோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க நேர்ல கொஞ்சம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் இல்ல சார், அது என் புருஷனா இருக்காது. அவருக்கு எதுவும் ஆயிருக்காது சார். மா, அது உங்க வீட்டுக்காரர் இருக்க கூடாதுன்னா நாங்களும் நினைக்கிறோம். எதுக்கு நீங்க வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட எதுவும் சொல்லிக்காதீங்க. நீங்க உடனே கிளம்பி வாங்க. சார் 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 சார். ஒருவேளை அது அவரா இருக்குமா? ஐயோ, கடவுளே. மாமா சீக்கிரமா வாங்க. வந்துட்டேன். சிஸ்டர், ஆட்டோ வந்துருச்சு, வாங்க போலாம். சரி கிளம்பலாமா? போலாம். கடவுளே, அது என் புருஷனா இருக்க கூடாது. அவருக்கு எதுவும் ஆடக்கூடாது. அண்ணி பர்ஸ் எடுத்துட்டு வரேன்னு உள்ள போனாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணி 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 போலாமா? அண்ணி அண்ணி என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? அதுமா